Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. சாயா படத்திலே முதலாக கதாநாயகனாக நடித்தபோது ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் காரணமாக இந்த ராஜகுமாரி படத்தில் தொடர்ந்து தன்னை கதாநாயகனாக நடிக்க அவள் விடுவார்களா என்ற சந்தேகம் ராமச்சந்திரனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அவருடைய அந்த அச்சத்தை அதிகப்படுத்துகின்ற மாதிரி திடீர்னு அந்த சென்ட்ரல் ஸ்டூடியோவில் ஒருத்தர் நீண்ட முடிவுடன் பாகவதர் போல நுழைவார். அப்படி ஒருவர் அந்த ஸ்டூடியோவில் அடியெடுத்து வைத்தவுடனே பக்கத்தில் இருக்கின்ற இருவர் ராமச்சந்திரனை பார்த்து, உங்களை மாற்றிட்டு இவரை தான் இந்த படத்திலே கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்ய இருக்கிறார்களாம் என்ற தகவலை ராமச்சந்திரனுக்கு சொல்வார். அப்படிப்பட்ட செய்திகள் வரும்போதெல்லாம் இரவிலே தூக்கம் இல்லாமல் தவிப்பார் ராமச்சந்திரன். இப்படி பல கண்டங்களை தாண்டி வளர்ந்த ராஜகுமாரி திரைப்படத்தை எடுத்த வரையிலே போட்டு பார்ப்பது என்று அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான சோமுவும் மோதியனும் முடிவெடுத்தார். அந்த படத்து மேலே அந்த படத்தினுடைய இயக்குனரான ஏஎஸ்ஐ சாமிக்கு எக்கச்சக்கமான நம்பிக்கை இருந்தது. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்ற நம்பிக்கையில் இருந்தார் அவர். அதனால் சோமுவும் மோதியும் அந்த படத்தை போட்டு பார்ப்பதற்காக தியேட்டருக்குள்ளே போன கட்டத்திலிருந்து அவங்க வெளியில் வந்த உடனே தன்னை எப்படியெல்லாம் பாராட்டுவாங்க, அவங்களுக்கு நாம் என்ன பதில் சொல்கிறது, இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருந்தார் ஏஎஸ்ஏ சாமி. ஆனால் அவருடைய எண்ணத்துக்கு மாறாக படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த சோமுவும் மோதியனும் தலையை தொங்க போட்டபடியே வந்தார்கள். அவங்க எடுத்திருந்த 2 திரைப்படம் ஏற்கனவே தோல்வி. அதை தான் மோதியன் அந்த படத்துடைய பங்குதாரரான சோமசுந்தரத்தை சொன்னார். நாம் ஏற்கனவே எடுத்த 2 படம் தோல்வி. அப்படிப்பட்ட நிலையில் இந்த தோல்வி படத்தை தரணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எடுத்த வரைக்கும் இந்த படத்தை அப்படியே விட்டுருவோம். இன்னொரு தோல்வி படத்தை நம்முடைய நிறுவனம் தாங்காது என்று தன்னுடைய பங்குதாரரான சோமசுந்தரத்துக்கு சொன்னார் மொய்தீன். சோமசுந்தரத்துக்கும் இன்னொரு தோல்வியை தன்னுடைய நிறுவனம் தாங்காது என்று நல்லா தெரியும். ஆனால் அதுக்காக இந்த படத்தை நிறுத்திட்டோம்னா இந்த படத்தை முதல்ல இயக்குகின்ற ஏஎஸ்ஏ சாமி, இந்த படத்திலே முதலாக கதாநாயகனாக நடிக்கின்ற ராமச்சந்திரன், இவங்களுடைய எதிர்காலம்லாம் என்ன ஆகும் என்று சிந்தித்தார் அவர். அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் சிந்தித்து ஜூபிட்டர் பிக்சர்ஸுடைய உரிமையாளரான சோமசுந்தரம் ஒரு வித்தியாசமான முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால் எம்ஜிஆர் கதாநாயகனாவிற்கு இன்னும் எத்தனை காலம் பிடித்திருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமி அந்த படத்திலே கதாநாயகன் நடித்த ராமச்சந்திரன் ஆகிய இருவருடைய எதிர்காலத்தை மனதிலே வைத்துக்கொண்டு ஒரு புதிய முடிவு எடுத்தார் சோமசுந்தரம். படத்தை 8000 அடி வரைக்கும் எடுத்துட்டோம், இன்னும் எடுக்க வேண்டியது 4000 அடி தான். அதனால் அந்த 4000 அடியும் எடுப்போம். எடுத்ததுக்கு பின்னால் மொத்தத்தையும் போட்டு பார்ப்போம். அப்போவும் இந்த படம் நமக்கு பிடிக்கலன்னா அப்போ இந்த படத்தை தூக்கி போட்டுடலாம். ஆனால் இப்போ இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடரட்டும் என்று முடிவெடுத்தார் சோமசுந்தரம். அந்த முடிவு தான் ஏஎஸ்ஏ சாமி ராமச்சந்திரன் ஆகிய இருவரது வாழ்க்கையிலும் விளக்கேற்றி ஒரு முடிவு என்று சொல்லலாம். இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது ராமச்சந்திரனுக்கு பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது. அந்த படத்தில் அவருக்கு பேசியிருந்த சம்பளம் இருக்க அது 2500 ரூபா, மாதத்துக்கு 200 ரூபா வீதம் 12 மாதத்திலே அந்த சம்பளத்தை வாங்கி முடித்து விட்டிருந்தார் ராமச்சந்திரன். ஆனால் இந்த படப்பிடிப்போ இந்த குழப்பங்கள் காரணமாக நீண்டு கொண்டே இருந்தது. கையில் காசு இல்லாமல் எப்படி கோயம்புத்தூரில் இருக்கிறது? அதனால் ஒரு காலகட்டத்தில் கோயம்புத்தூரை விட்டு மதராஸுக்கு கிளம்பி விடலாம் என்று முடிவெடுத்தார் ராமச்சந்திரன். அப்படி ஒரு முடிவை ராமச்சந்திரன் எடுத்த கட்டத்தில் அதே சென்ட்ரல் ஸ்டூடியோவில் நடன ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த குமார் என்பவர் ராமச்சந்திரனை அழைத்து, நீங்கள் எனக்கு ஒரு உறுதிமொழி தர வேண்டும் என்றார். இந்த குமார் மீது ராமச்சந்திரனுக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அதனால் அவர் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு நின்றார் ராமச்சந்திரன். இப்போ நீங்கள் சென்னைக்கு போகிறதுக்கு முடிவெடுத்துருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த மொத்த சினிமா உலகம் நீங்கள் கதாநாயகன் நடிப்பதற்கு லாய்க்கு இல்லாதவர் என்று எண்ணுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சோமு உங்களை கதாநாயகனை வச்சு இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கார். இதே சென்ட்ரல் ஸ்டூடியோவில் சாயா அப்படின்ற படத்தில் நீங்கள் கதாநாயகனாக நடிச்சிங்க. அந்த படத்தை அவங்க முடிக்காதது மட்டும் இல்லை, உங்களை மாற்றிட்டு வேறொரு நடிகரை வைத்து அந்த படத்தை எடுக்கவும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் சோமு அப்படிப்பட்டவர் இல்லை. உங்களை கதாநாயகன் ஆக்குவது அப்படின்றதில் மிகவும் தீவிரமான முடிவோடு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த படப்பிடிப்பு தளத்திலேருந்து மெட்ராஸ் போகிறது சரியாக இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஏறக்குறைய முடிவடைகின்ற கட்டத்துக்கு வந்துடுச்சு. அதனால் நீங்கள் இந்த படத்தை முடிக்காமல் இந்த ஸ்டூடியோ விட்டு கிளம்பக்கூடாது, அந்த உறுதிமொழி எனக்கு தர வேண்டும் என்று ராமச்சந்திரன் கேட்ட அந்த நடன ஆசிரியர் அதோடு நிற்கலை. தன்னுடைய பையிலேருந்து ஒரு கவரை எடுத்து ராமச்சந்திரன் நீட்டினார். இதில் 1500 ரூபா இருக்குது, உங்கள் செலவுக்கு வைத்து கொள்ளுங்கள்
என்று ராமச்சந்திரன் சொன்னார். இந்த கவரை கையிலே வாங்கிய ராமச்சந்திரன், இந்த பணத்தை நான் வாங்கி செலவழிச்சிட்டு உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுறது என்று அந்த நடனாசிரியரை பார்த்து கேட்டபோது வாய் விட்டு சிரித்தார் அந்த நடனாசிரியர். உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் இப்படியே தான் இருப்பீங்களா? முன்னேற்றமே வராதா? எனக்கு உங்களுடைய முன்னேற்றத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்கள் வளர்ந்த பிறகு உங்கள்கிட்ட இந்த பணத்தை வாங்கிக் கொள்கிறேன் என்று உறுதியோடு சொன்னார் அந்த நடனாசிரியர். தயாரிப்பின் போது இத்தனை போராட்டங்களை சந்தித்த ராஜகுமாரி திரைப்படம் வெள்ளித்திரையை சந்தித்த போது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து தமிழ் சினிமா உலகிலே ராமச்சந்திரனுக்கு கதாநாயகன் என்ற அந்தஸ்தை பெற்று தந்தது. அந்த படத்திலே ராமச்சந்திரன் போட்டிருந்த மின்னல் வேக சண்டை காட்சிகள் ரசிகர்கள் மத்தியிலே மிகுந்த வரவேற்பை பெற்றன. அந்த படத்தை தொடர்ந்து மோகினி, அபிமன்யு ஆகிய 2 திரைப்படங்கள் நடிக்க ஒப்பந்தமானார் ராமச்சந்திரன். இதில் அபிமன்யு படத்திலே அபிமன்யுவாக வேடமேற்றிருந்தவர் குமரேசன் என்ற நடிகர். அந்த படத்திலே அர்ஜுனன் வேடமேற்றிருந்தார் ராமச்சந்திரன். இந்த படங்களுடைய படப்பிடிப்பு நடக்கும்போது தினமும் திரைப்படங்களை பார்ப்பதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்த ராமச்சந்திரன் ஒரு நாள் தியாகி என்ற படத்தை பார்த்தார். அந்த படத்தினுடைய கதாநாயகியை பார்த்தவுடன் பிரமித்து போய்விட்டார் ராமச்சந்திரன். அவருக்கு மிகவும் அறிமுகமான முகமாக அந்த முகம் இருந்தது. ஆனால் அந்த முகத்தை எங்கே பார்த்திருக்கிறோம் என்று அவரால் அவ்வளவு விரைவிலே முடிவுக்கு வர முடியவில்லை. படம் பார்த்த அன்று இரவு முழுவதும் அந்த கதாநாயகியின் கண்களும் அவரது அழகான ஒல்லியான தேகமும் ராமச்சந்திரனுடைய மனதை சுற்றி சுற்றி வந்தன. அன்று இரவு முழுதும் யோசித்த போதுதான் அந்த கதாநாயகிக்கும் தன்னுடைய முதல் மனைவியான தங்கமணிக்கும் இருக்கின்ற உருவ ஒற்றுமை ராமச்சந்திரனுக்கு தெரிய வந்தது. தன்னுடைய முதல் மனைவியான தங்கமணி போல அதே உயரம், அதே கண்கள், அதே உடல்வாக கொண்ட அந்த கதாநாயகியை எப்படியாவது சந்தித்து விடும் என்று துடித்தார் ராமச்சந்திரன். அந்த படத்திலே ஒரு தலித் பெண்ணின் வேடத்தில் நடித்திருந்த அந்த கதாநாயகியின் பெயர் வி.என். ஜானகி. ராஜகுமாரி திரைப்படத்தினுடைய வெற்றி ராமச்சந்திரனுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை கொண்டு வந்தது. திரையுலகிலே அவருடைய மரியாதை உயர ஆரம்பித்தது. அதற்கு பின்னாலே வேறு சில படங்களை நடிக்க ஒரு வாய்ப்பு வந்தாலும் அவர் நடித்து வெளிவந்த அடுத்த படமாக பைத்தியக்காரன் என்ற படம் அமைந்தது. அந்த படத்திலே டி.ஏ. மதுரம் இரட்டை வேடங்களிலே நடித்திருந்தார். அதில் ஒரு வேடத்துக்கு ஜோடியாக நடித்தவர் ராமச்சந்திரன். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் மீது இருந்த மிகுந்த மரியாதை காரணமாக அந்த படத்தில் நடிப்பதற்கு ஊதியமாக எந்த தொகையும் ராமச்சந்திரன் பெற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு வலைதள குறிப்பு கூறுகிறது. பைத்தியக்காரன் படம் வெளியாகி 4 மாதங்களுக்கு பின்னாலே வெளியான அபிமன்யு திரைப்படத்தின் டைட்டிலில் ராமச்சந்திரனுக்கு எந்தவித முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை. கூட்டத்தோடு கூட்டமாக 4வது பெயராக எம்.ஜி. ராம்சந்தர் என்று அவரது பெயர் அந்த படத்தினுடைய டைட்டிலே இடம்பெற்றிருந்தது. அபிமன்யு படத்தை தொடர்ந்து எம்.கே. தியாகராஜ பாகவதருடைய சொந்த தயாரிப்பான ராஜமுக்தி என்ற படத்திலே மகேந்திரவர்மன் என்ற மன்னனின் வேடத்தை ஏற்று நடித்திருந்தார் ராமச்சந்திரன். அப்போ தான் சிறைவாசம் முடிந்து வெளியே வந்திருந்ததுனால இந்த ராஜமுக்தி படத்தினுடைய படப்பிடிப்பை சென்னையிலே நடத்த தியாகராஜ பாகவதர் விரும்பவில்லை. அதனால் பூனாவில் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடத்துவது என்று முடிவு செய்தார் அவர். பூனாவிற்கு தியாகராஜ பாகவதரோடு ராமச்சந்திரனும் பயணமானார். தியாகி படத்தை பார்த்த நாளிலிருந்து தன்னுடைய மனைவியின் தோற்றத்திலே இருந்த அந்த நடிகையை ஒரு முறையாவது சந்தித்து விட வேண்டும் என்று ராமச்சந்திரன் துடியாய் துடித்து கொண்டிருந்தாரே, அந்த நடிகையை தான் சந்திக்கப் போகின்ற பயணமாக இந்த பூனா பயணம் அமையப் போகிறது என்று பூனா போய் சேர்கின்ற வரையிலே ராமச்சந்திரனுக்கு தெரியாது. ராஜமுக்தி திரைப்படத்தில் எம்.கே. தியாகராஜ பாகவதருக்கு ஜோடியாக நடித்தார் வி.என். ஜானகி. தியாகராஜ பாகவதருடைய ஆஸ்தான பாடலாசிரியரான பாபநாசன் சிவனுடைய தம்பியான ராஜகோபாலனுடைய மகள் தான் ஜானகி. திரைப்படங்களிலே பாடல் எழுதுவதற்காக சந்தர்ப்பம் தேடி சென்னைக்கு வந்தார் ராஜகோபாலன். அந்த பயணம்தான் வி.என். ஜானகியை நடிகையாக்கியது என்று சொல்லலாம். ஜானகியை பார்த்த மாத்திரத்திலேயே அவர் மீது அளவில்லாத அன்பும் பாசமும் எம்ஜிஆருக்கு தோன்றுவதற்கு அந்த உருவ ஒற்றுமை மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. அதற்கு பின்னாலே வி.என். ஜானகியோடு மருதநாட்டு இளவரசி, மோகினி ஆகிய படங்களிலே ஜோடியாக நடித்த போது எம்.ஜி. ராமச்சந்திரனுக்கு அவர் மீது இருந்த அன்பு இருக்க அது மெல்ல மெல்ல காதலாக மாறியது. ஆனால் அந்த காதல் நிறைவேறுவதற்குள்ளாக எம்ஜிஆர் பட்ட பாடு இருக்க அது கொஞ்ச நஞ்சம் அல்ல. மிகப்பெரிய போராட்டங்களை அந்த காதலுக்காக சந்தித்தார் எம்ஜிஆர். ராஜகுமாரி, அபிமன்யு ஆகிய திரைப்படங்களை தொடர்ந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்த மோகினி திரைப்படம் தான் எம்ஜிஆரும் வி.என். ஜானகியும் சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம். அப்போ எம்ஜிஆரை போல பல மடங்கு சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார் ஜானகி. ஆனாலும் அந்த வித்தியாசம் எல்லாவற்றையும் மீறி அவர்களுக்கிடையே காதல் வளர்ந்து கொண்டிருந்தது. இந்த மோகினி படத்தை தொடர்ந்து மருதநாட்டு இளவரசி என்ற திரைப்படத்திலே அவள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து நடித்தார்கள் என்றாலும் மருதநாட்டு இளவரசி படம் தொடங்கப்பட்ட போது அந்த படத்திலே வி.என். ஜானகி கதாநாயகியாக இல்லை. தஞ்சாவூரைச் சேர்ந்த அனுராதா என்கின்ற பாடகி தான் அப்போ அந்த படத்திலே கதாநாயகியாக நடித்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலே எம்ஜிஆர் தங்கியிருந்த வீட்டிலே இந்த மருதநாட்டு இளவரசி படத்திற்கான கதை விவாதம் நடைபெறும். கலைஞர் தினமும் காலையில் அங்கே வந்துடுவார். அத்துடன் அந்த படத்தை இயக்கி கொண்டிருந்த ஏ. காசிலிங்கம், எம்.ஜி. சக்கரபாணி ஆகியோரும் சேர்ந்து கொள்ள அன்று முழுவதும் அந்த கதை விவாதம் நடக்கும். அதற்கு முன்னாலே கதை வசனத்தை எழுதி கொண்டிருந்த டி.ஏ. சாரி ஒரு நாளைக்கு ஒரு காட்சிக்கு தான் வசனம் எழுதி தருவார்.
ஆனால் கலைஞர் கருணாநிதி ஒரே வாரத்திலே முழு மூச்சுடன் உட்கார்ந்து எழுதி அந்த படத்துக்கான மொத்த வசனத்தையும் முடித்து விட்டார். மருதநாட்டு இளவரசி படத்துக்கு வசனம் எழுத கலைஞரை பரிந்துரைத்த எம்ஜிஆர் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகி வேஷத்துக்கு வி.என். ஜானகியையும் பரிந்துரைத்தார். அப்போது வி.என். ஜானகி மீது அவருக்கு ஏற்பட்டிருந்த காதல் கூட அதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். இந்த மோகினி திரைப்படத்திற்கு பின்னாலே தன்னுடைய வாழ்க்கையிலும் ஒன்றாக அணிந்த அந்த ஜோடியினுடைய பெயர் முதலாக இந்த மோகினி திரைப்படத்திலே தான் ஒன்றாக இடம்பெற்றது. அந்த படம் நடைபெற்ற போது அந்த படம் சம்பந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லோரும் முதலிலே எம்ஜிஆரைத்தான் வந்து சந்திப்பார். அவர் அந்த பிரச்சனையில் எல்லாவற்றையும் முன்னின்று தீர்த்து வைப்பார். மருதநாட்டு இளவரசி திரைப்படம் காளிதாசி என்ற பெயரிலே தயாரிக்கப்பட்ட போது அந்த படத்திலே நடித்திருந்த ஒரு நடிகர் எம்ஜிஆரை தினமும் சந்திக்க வருவது வழக்கம். அந்த படத்தில் நான் நடிச்சிருந்த ரோலை கொஞ்சம் படம் முழுசாக வர்ற மாதிரி பார்த்துக்குங்க என்று எம்ஜிஆரிடம் தினமும் கேட்பார். அவர் அந்த நடிகர் நடித்திருந்த பாத்திரத்துலேருந்து அவரை மாற்றிட்டு வேறு நடிகரை போட்டு எடுக்கிறதா இருந்தால் நிச்சயமாக அதிகமாக செலவாகிறதுனால அவரையே பயன்படுத்தி கொண்டு மீதம் கொண்ட காட்சிகளை படமாக்கி விடலாம் என்று தயாரிப்பாளருக்கு எம்ஜிஆர் யோசனை சொன்னபோது அந்த தயாரிப்பாளரும் ஒப்புக்கொண்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன்னை சந்திக்க வந்த அந்த நடிகர்கிட்ட, நாளைக்கு தயாரிப்பாளர் ஊர்லேருந்து வராரு, அதனால் நீங்கள் காலையிலேயே வந்துட்டீங்கன்னா அவரோட பேசி உங்களுக்கு ஒரு முன்பணத்தை வாங்கி கொடுத்துட்றேன் என்று அவரிடம் சொன்னார் எம்ஜிஆர். அப்படி எம்ஜிஆர் சொன்னபோது தான் அந்த நடிகருடைய சுயரூபம் எம்ஜிஆருக்கு தெரிய வந்தது. தம்பி, நீ சொல்கிற மாதிரி நான் காலையில் வந்து நின்றேன்னு வச்சுக்க, அந்த தயாரிப்பாளர் என்ன மதிக்குவாரா? மதிக்க மாட்டார். அது மட்டும் இல்லை, நான் என்ன சம்பளம் கேட்குறேனோ அதை கொடுக்க மாட்டார். அதனால் அந்த தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி என் வீட்டுக்கு வண்டி அனுப்ப சொல்லுங்கள், அப்புறம் நான் கிளம்பி வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினார் அந்த நடிகர். அவர் சொன்னதை கேட்டு அப்படியே அசந்து போனார் எம்ஜிஆர். மறுநாள் என்ன காரணத்தாலும் இந்த தயாரிப்பாளர் வரல. ஆனால் அந்த நடிகர் அதிகாலையிலே வந்து எம்ஜிஆருக்காக தென்னையிலே காத்து கொண்டிருந்தார். எம்ஜிஆர் வந்த உடனே, என்ன தம்பி காரே வரலையே என்று எம்ஜிஆரை பார்த்து அவர் கேட்க, அந்த பட தயாரிப்பாளர் படம் எடுக்கிறதே நிறுத்திடலான்ற முடிவில் இருக்கார் என்று ஒரு பொய்யை சொன்னார் எம்ஜிஆர். அதை கேட்ட உடனே அந்த நடிகர் அப்படியே பதறி போயிட்டார். என்ன தம்பி, நீங்கள் கதாநாயகன் நடிக்கிற முதல் படம், அந்த படத்தை இப்படி விட்டுடலாமா? நீங்கள் சொல்லுங்கள், நாமெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை ஒரு வழியாக முடிப்போம் என்று எம்ஜிஆரிடம் சொன்னார். நாம் கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் நல்லா தான் வேலை செய்து என்ற எண்ணத்திலே குளிக்க போனார் எம்ஜிஆர். அடுத்த நாள் மீண்டும் அந்த தயாரிப்பாளரை சந்திப்பதற்காக அந்த நடிகர் வந்தபோது, என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க என்று அவரிடம் கேட்டார் எம்ஜிஆர். ஒரு 2000 ரூபா கொடுக்க சொல்லுங்கள் தம்பி என்று அந்த நடிகர் சொல்ல, எம்ஜிஆர் அவர்கிட்ட, நீங்கள் இந்த படம் முழுசு நடிக்கிறதுக்கு ஏற்கனவே 500 ரூபான்னு சம்பளம் பேசியிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது இப்போ 2000 ரூபா கேட்டால் என்ன நியாயம் என்றார். தம்பி, நான் வெளியில் எல்லாம் விசாரிச்சிட்டேன். இந்த கம்பெனியில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் வேதம். அது மட்டும் இல்லாமல் படத்தை எடுத்த வரைக்கும் போட்டு பார்த்துருக்காங்க, படம் பிரமாதமாக வந்திருக்கு. அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா 2000 ரூபா இல்லை, 2500 ரூபா கூட அவங்க எனக்கு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு 2000 ரூபா வாங்கி கொடுங்க என்றார். அந்த தயாரிப்பாளர் உங்களை புதுசாக ஒப்பந்தம் செய்கிறதா இருந்தால் நீங்கள் சொல்கிறபடி நான் அவர்கிட்ட சொல்ல முடியும். நீங்கள் ஏற்கனவே 500 ரூபா சம்பளத்துக்கு முழு படத்தில் நடிக்கிறதா ஒப்பந்தம் ஆயிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இவ்வளோ தொகை கேட்டால் எப்படி அந்த தயாரிப்பாளர் கொடுப்பா என்று அந்த நடிகரை பார்த்து கேட்ட எம்ஜிஆர் ஒரு வழியாக அந்த நடிகருடைய சம்பளம் 1250 என்று பேசி முடித்தார். மருதநாட்டு இளவரசி திரைப்படம் காளிதாசி என்ற பெயரிலே தயாராகி கொண்டிருந்த போது அந்த படத்திலே பணியாற்றிய ஒரு பெண் எம்ஜிஆரை மிகவும் தீவிரமாக காதலித்து கொண்டிருந்தாள். நீங்கள் மட்டும் சரின்னு சொன்னால் அவங்களை திருமணம் செய்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்று பலமுறை நேரடியாக எம்ஜிஆரிடையுமே சொன்னார் அந்த பெண். ஆனால் அப்போவே எம்ஜிஆர் அந்த பெண்கிட்ட, மன்னிச்சிக்கம்மா, என்னால் உன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த காதலை முழுமையாக நிராகரித்து விட்டார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.